லொகருக்கு பள்ளிவாசல்ல போய் தொழுதுட்டு வரலாமா? பள்ளிவாசல்லையா? இதென்னடி புதுசா இருக்கு? நம்மலாம் வீட்ல தானே தொழுகணும். நம்மலாம் போய் தொழுக கூடாது. ஆமா, இது என்ன புதுசா இருக்கு? இது விதயாத்து தானே. பெண்கள் வீட்டுல தானே தொழுகணும். எந்த ஆதாரத்தை வச்சு இவங்க தொழுகைக்கு பள்ளிக்கு போலாம் அப்படின்னு முன் வர்றாங்க? அதையும் கேட்டு பார்ப்போம். என் ஃப்ரெண்டு சுமையா ஆசியாலாம் வராங்கம்மா, நம்மளும் போய் தொழுகலாமா? அவங்கெல்லாம் போனா போயிட்டு போறாங்க, நம்மெல்லாம் ஒன்றும் போக வேணாம். இவங்க ஃப்ரெண்ட்ஸு சுமையா ஆசியா அவங்கெல்லாம் பள்ளிக்கு வர்றாங்களே, அதை ஆதாரமா கொண்டு நாமளும் பள்ளிக்கு போலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருப்பாங்களோ? இவங்க ஃப்ரெண்ட்ஸு சுமையாவையும் ஆசியாவையும் ஆதாரம் பிடிக்கிறதுக்கு அது ஒன்றும் இம்ராத்து ஃபிரௌன் ஆசியா அலைஹிஸ்ஸலாமோ அல்லது இஸ்லாத்தில் முதலாக ஷஹீதாக்கப்பட்ட சுமையார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அல்லவே. அப்ப அது ஆதாரமா இருக்காது. வேற ஏதாவது ஆதாரத்தை சொல்லுவாங்க, கேட்போம். பெண்கள் பள்ளிவாசலுக்கு தொழுக போனா அதை தடுக்க வேணான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கம்மா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுதான் இவர்களுக்கு ஆதாரம். பெண்கள் பள்ளிக்கு போவதாக இருந்தால் அவர்களை தடுக்க கூடாதாம். அந்த ஆதாரத்தை சரி செய்து பார்ப்பதற்கு முன்னால் ஒரு சின்ன விஷயம். இது போன்ற வஹாபிய பெண்கள், வஹாபாக்கள் என்று நாம் அழைக்கலாம், இன்னைக்கு நிறைய யூடியூபுகள்ல வஹாபிய கொள்கையை பிரச்சாரம் செய்கிற செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய முக்கியமான நோக்கம் பிசினஸ் ப்ரமோட் பண்றதுதான். அந்த வேலையை அவங்க செய்யட்டுமே, எதுக்கு அதுக்கு இடையில ஷரீஅத்தை இவர்கள் பேச வேண்டும்? எனக்கு ஒரு ஹதீஸ் தான் ஞாபகம் வருகிறது. கியாமத்து நாள் நெருங்குகிற பொழுது இது போன்ற அறிவில்லாதவர்கள் ஷரீஅத் சம்பந்தமான எந்த அடிப்படையான அறிவும் இல்லாமல் ஏதேனும் ஒரு இரு ஹதீசுகளை தமிழாக்கத்தில் படித்துவிட்டு ஃபத்வா கொடுப்பார்கள், ஷரீஅத்தினுடைய சட்டதிட்டத்தை சொல்லுவார்கள். அவர்களை பற்றி நாயகம் சொன்னது அவர்களும் வழிகட்டு பிறர்களையும் வழிகெடுத்துகிற மோசமான காரியத்தில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த காணொளியினுடைய தொடர்பில் இன்னும் ஓரிரு விஷயங்கள் நமக்கு பேச வேண்டியது இருக்கிறது. முதல்ல இப்ப சொன்ன விஷயத்திற்குண்டான விளக்கத்தை பார்ப்போம், அதுக்கு பின்னாடி அந்த விஷயத்துக்கு வரலாம். இப்ப என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், லா தம்னஉ இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடிமை பெண்களை அல்லாஹ்வுடைய பள்ளியிலிருந்து நீங்கள் தடுக்க வேண்டாம் என்கிற ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் தான். இது போன்று இன்னும் பல ஹதீசுகள் இதே கருத்தை தருகிற பாருங்கள். இதஸ்தஅதனத் அஹதகும் இம்ரஅத்துஹு இலல் மஸ்ஜிதி ஃபலா யம்னஉஹா, உங்களுடைய மனைவிமார்கள் உங்களிடத்தில் பள்ளிக்கு செல்வதற்குண்டான அனுமதி கேட்டால் தடுத்து விடாதீர்கள். இன்னொரு ஹதீஸில் இதனு லின்னிசாஇ பில்லைல் இலல் மசாஜித், பெண்களுக்கு இரவு நேரத்தில் அவர்கள் பள்ளிக்கு செல்வதற்குண்டான அனுமதி கேட்டால் அனுமதி கொடுத்து விடுங்கள் என்பதாக. இந்த ஹதீசுகளை ஆதாரமாக வைத்துதான் நாங்களும் பள்ளிக்கு செல்லுகிறோம், பள்ளிக்கு செல்வதில் தவறில்லை, அதுவும் ஷரீஅத்து தான் என்ற முடிவிற்கு இந்த வஹாபாக்கள் வந்துள்ளார்கள். ஆனால் அந்த ஹதீசுகளுடைய உண்மை நிலவரம் என்ன பாருங்கள். உங்களுடைய பெண்களை நீங்கள் பள்ளிக்கு செல்வதிலிருந்து தடையிட வேண்டாம், தடுக்க வேண்டாம், அனுமதி அளியுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அன்றைய காலத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிற அந்த காலகட்டத்தில் எந்த சஹாபியும் தங்களுடைய மனைவிமார்களை நீங்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டாம் என்று அந்த காலகட்டத்தில் தடுத்தது கிடையாது. யாருமே தடையிடாமல் நீங்கள் தடுக்க வேண்டாம் என்ற வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்வார்கள்? யாராவது தடுத்திருக்க வேண்டுமே, ஏதாவது ஒரு சஹாபி தடுத்திருக்க வேண்டும். அந்த புகாராக அந்த சஹாபிய பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்திருக்க வேண்டும். அப்பொழுது நாயகம் இதை சொன்னால் தானே பொருத்தமானதாக இருக்கும். அப்படி எந்த தடையும் ஒரு சஹாபியும் சொல்லாத நிலையில் நீங்கள் உங்களுடைய பெண்களை தடுக்க வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதற்குண்டான காரணம் என்ன? அங்கு யார் தடை விதித்தார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தடையை விதித்திருக்கிறார்கள். ஆண்களை போன்றல்ல, பெண்கள் பள்ளிக்கு செல்வதற்கு பலவிதமான நிபந்தனைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியுள்ளார்கள். உதாரணமாக, தன்னை அலங்கரித்துக் கொண்டு ஒரு பெண்மணி பள்ளிக்கு செல்ல முயல்கிறாள். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிப்பார்களா? கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டார்கள். பாருங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்குகிற ஒரு ஹதீஸ் இப்னு மாஜாவில் ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கிறது. பைனமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாலிசுன் ஃபில் மஸ்ஜித், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் அமர்ந்திருக்கிற பொழுது இதா தஹலத் இம்ரஅத்தும் மின் முஸய்யனத்தின், தன்னை அலங்கரித்தவளாக ஒரு பெண்மணி பள்ளிக்கு வந்தாள். உடனே நாயகம் சொன்ன வார்த்தை என்ன?
இன்ஹௌ நிசாஅக்கும், அந்த பெண்களை தடுத்து நிறுத்துங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பெண்ணுக்கு பள்ளிக்கு வர வேண்டும் என்றால் அவளுக்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் அவள் அலங்கரித்தவளாக ஆயிருக்க கூடாது என்று. அலங்கரித்த வண்ணமாக ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனிடத்தில் நான் பள்ளிக்கு செல்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கிற பொழுது, உனக்கு இந்த நிலையில் அனுமதி இல்லை என்று கணவன் சொன்னால், அந்த கணவனிடத்துல நீங்கள் நாயகத்தினுடைய ஹதீஸிற்கு மாறாக சொல்லுகிறீர்கள், உங்களுடைய பெண்களை நீங்கள் தடுக்க வேண்டாம் என்று நாயகம் சொல்லியுள்ளார்கள் என்ற ஹதீஸை அங்க ஓத முடியாது. ஏன்னா நாயகம் விதித்த நிபந்தனைகளுக்கு உட்படாத நிலையில் அந்த பெண்மணி இருக்கிறாள். அந்த நேரத்தில் நீங்கள் பெண்களை தடுக்க வேண்டாம் என்ற ஹதீஸ் செல்லுபடியாகாது. தடுக்க வேண்டாம் என்ற ஹதீஸை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் நாயகம் சொன்ன விதிமுறைக்கு உட்பட்டதாக ஆயிருக்க வேண்டும் பெண்களுடைய நிலை. அதில் ஒன்றுதான் அவள் அலங்கரித்துக் கொள்ளக்கூடாது என்பது. மற்றொன்று பாருங்கள், அவள் முத்தத்தொய்யபத்தன், அதாவது நறுமணம் பூசியவளாக பள்ளிக்கு வருவதாக இருந்தால் அந்த நிலையில் அவளை பள்ளிக்குள் அனுமதிக்க முடியாது. பாருங்கள், சஹீஹான ஹதீஸில் வந்த செய்திதான் நாயகம் சொல்லுகிறார்கள், ஐயுமா இம்ரஅத்தின் அசாபத் பஹூரன் ஃபலா தஷ்ஹத் மஅனா. பெண்கள் நறுமணம் பூசிக்கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் எங்களோடு ஜமாஅத்து தொழுகையில் கலந்து கொள்ள வர வேண்டாம். இந்த தடை உள்ள நிலையில் அவள் நறுமணம் பூசக்கூடாது என்ற நிபந்தனை பேணப்படாத நிலையில் ஒரு பெண்மணி கணவனிடத்தில் அனுமதி கேட்கிறாள் என்றால் அவளை தடுப்பதற்குண்டான உரிமை கணவனுக்கு இருக்குகிறது. அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய பெண்களை தடுக்க வேண்டாம் என்ற ஹதீஸு செல்லுபடியாகாது. ஷரீஅத்து சொன்ன முழுமையான நிபந்தனைகளுக்கு உட்பட்டால் மட்டும்தான் ஃபலா தம்னஉஹா, அவர்களை நீங்கள் தடுக்க வேண்டாம் என்கிற ஹதீஸு செல்லுபடியாகும். இது என்னுடைய கருத்தல்ல, அந்த ஹதீஸுகளுக்கு விளக்கமளித்த ஒட்டுமொத்த முஹத்திஸின்களும் அப்படித்தான் விளக்கமளிக்கிறார்கள். பாருங்கள், இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமில் வந்திருக்கிறது. ஸஹீஹ் முஸ்லிமை விரிவுரை செய்த இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸின் கீழ் அதன் விளக்கத்தை சொல்லுகிறார்கள். கௌலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தம்னஉ இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ் என்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை இருக்கிறதே, ஹாதா வ ஷிபுஹு மின் அஹாதீஸில் பாப், இதும் இது போன்ற பல ஹதீஸுகளும், நீங்கள் பெண்களை பள்ளிகளில் இருந்து தடுக்க வேண்டாம் என்று சொன்ன அத்துணை ஹதீஸுகளும் லாஹிருன் ஃபி அன்னஹா லா தும்னஉல் மஸ்ஜித், அவர்கள் பள்ளிகளில் இருந்து தடுக்கப்படக்கூடாது என்பதைத்தான் அறிவிக்குகிறது. லாக்கின் பி ஷுரூத்தின் தக்கரஹல் உலமாஉ மஅஹூதத்தும் மினல் அஹாதீஸ், ஆனால் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாக. அந்த நிபந்தனைகள் வேறு பல ஹதீஸுகளில் வந்திருக்கிறது. உலமாக்கள் அதை ஒன்று திரட்டி இருக்கிறார்கள். அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்ட பெண்மணிக்குத்தான் இந்த ஹதீஸ் செல்லுபடியாகும். அவள்தான் இந்த ஹதீஸை வைத்து நான் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்ற உரிமையை கோர முடியும். அந்த நிபந்தனைகள் என்னவெல்லாம்? வஹுவ அல்லா தகூன முத்ததய்யிபத்தன் வலா முத்தஸய்யினத்தன், அவள் அலங்கரித்தவளாக இருக்கக்கூடாது, அவள் நறுமணம் பூசியவளாக இருக்கக்கூடாது, அவள் சத்தம் தருகிற ஆபரணங்கள் அணிந்தவளாக இருக்கக்கூடாது என்று சொல்லி வருகிற அதே வரிசையில் இந்த நிபந்தனைகளில் மிக முக்கியமானதும் மிக கவனிக்க வேண்டியதுமான ஒரு நிபந்தனையை இமாம் நவவி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஃபித்னா இல்லாத கால சூழல் உண்டாயிருக்க வேண்டும் என்பதாக. முஃப்சிதத்துகளும் அது போன்றவைகளும் ஃபசாதுகளும் ஃபித்னாக்களும் இல்லாத ஒரு நிலையாக ஆயிருக்க வேண்டும் என்பதாக. இது போன்ற ஹதீஸுகள் புகாரியிலும் வந்திருக்கிறது. அந்த புகாரி ஹதீஸை விரிவுரை செய்த ஹாஃபிலுத் துன்யா ஃபில் ஹதீஸ் என்று உலகம் போற்றிய, அவர்களுக்கு தெரியாத ஹதீஸுகளும் கிடையாது, ஹதீஸுகளுக்கு அவர்களுக்கு தெரியாத விளக்கமும் கிடையாது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஹதீஸின் விரிவுரையாளரான இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா தன்னுடைய ஃபதஹுல் பாரியில் சொல்வார்கள், லா யக்ஃபா அன்ன மஹல்ல ذلك இதா அமினத் முஃப்சிதத்தும் மின்ஹுன்ன அவ் அலைஹின்ன, அவளாலோ அவளுக்கு எதிராகவோ எந்த ஒரு ஃபித்னா ஃபசாதும் உண்டாகாமல் ஆயிருந்தால்தான் இந்த ஹதீஸ் செல்லுபடியாகும். தொழுகையில் கலந்து கொள்வதற்காக பெண்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறி பள்ளிக்கு வந்து செல்லுகிற பொழுது மிகப்பெரிய ஃபித்னா ஃபசாதுகள் உண்டாகும் என்பதின் காரணமாகத்தான் ஷரீஅத் அதை தடை செய்திருக்கிறது. அந்த ஃபித்னா ஃபசாதுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் உண்டாயிருக்கவில்லை. அது பரிசுத்தமான காலமாக இருந்தது. நாயகத்தினுடைய காலத்திற்கு பின்னால் மிக சமீபமாகவே
அந்த ஃபித்னாக்கள் உண்டானது. எனவே பெண்கள் பள்ளிக்கு செல்வது தடையிடப்பட்டது. அப்ப லா தம்னஉ இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ், அல்லாஹுடைய அடிமை பெண்களை அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு செல்வதிலிருந்து நீங்கள் தடுக்க வேண்டாம் என்றால் ஷரீஅத்து சொல்லுகிற நிபந்தனைகள் அனைத்தும் கவனிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த நிபந்தனைகள் இல்லாத போது இந்த ஹதீஸ் செல்லுபடியாகாது. எப்படி அவள் அலங்கரித்தவளாக இருக்குகிற நிலையில் கணவனிடத்தில் இந்த ஹதீஸை சொல்லி பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று உரிமை கேட்க முடியாதோ, எப்படி அவள் நறுமணம் பூசிய நிலையில் இந்த ஹதீஸை சுட்டிக்காட்டி தன்னுடைய கணவனிடத்திலிருந்து நான் பள்ளிக்கு செல்வதற்குண்டான அனுமதியை பெற முடியாதோ, அதே போன்றுதான் காலம் மோசமாக இருக்குகிற நிலையிலும் இஸ்லாமிய பெண்கள் இந்த ஹதீஸை கூறி பள்ளிக்கு செல்வதற்குண்டான அனுமதியை பெற முடியாது. ஷரீஅத்து சொன்ன அனைத்து நிபந்தனைகளும் கவனிக்கப்படுகிற நிலையில் மட்டும்தான் இந்த ஹதீஸ் செல்லுபடியாகும். அல்லாம பெண்கள் எந்த நிலையில் வேண்டுமென்றாலும் இருந்து கொள்ளட்டும், அவங்கள பள்ளிக்கு போறதிலிருந்து தடுக்கவே கூடாது அப்படின்னு எந்த ஹதீஸும் கிடையாது. ஹதீஸில் வந்த வாசகங்களை இப்படித்தான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் சில விஷயங்கள் கூடுதலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை உறுதிப்படுத்துகிற சில செய்திகள் பாருங்கள். அந்த காணொளியில் அந்த பெண்மணி சொல்லுகிற ஒரு வார்த்தையை சற்று கவனியுங்கள். பெண்கள் இஷா தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு போனா கூட அதை தடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. கவனியுங்க. தொழுகைக்காக பெண்கள் இரவு நேரத்தில் சென்றால் கூட தடுக்க கூடாது. அதாவது இரவு நேரத்திலேயே தடுக்க கூடாது. அப்ப பகல் நேரத்துல கண்டிப்பா தடுக்க கூடாதே என்கிற ஒரு கருத்தை கொண்டு வருவதற்காக இவர்களாக சேர்த்தி கொண்ட வார்த்தை தான் இரவு நேரத்தில் கூட என்பதாக. இந்த ஹதீஸினுடைய அரபி வாசகத்தை பாருங்கள். இரவு நேரத்தில் பெண்களுக்கு பள்ளிக்கு செல்வதற்குண்டான அனுமதி அளியுங்கள் என்பதாக அதற்கு நாம் பொருள் கொள்ளலாம். இப்ப இரவு என்று பெருமானார் எடுத்து சொன்னதற்குண்டான காரணம் என்ன? இவங்க சொல்ற மாதிரி இரவிலேயே நீங்கள் அனுமதி கொடுங்கள் அப்படின்னா பகல்ல கண்டிப்பா அனுமதி கொடுத்து தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை, ஒரு பொய்யான கருத்தை, அந்த ஹதீஸில் இல்லாத ஒரு கருத்தை இழுத்து கொண்டு வர்ற முயற்சி செய்றாங்க. இந்த ஹதீஸினுடைய உண்மை நிலவரம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்தில் இரவு நேரம் என்பது பகல் நேரத்தை விட பாதுகாப்பானதாக இருந்தது. ஃபித்னா ஃபசாதுகள் குறைந்த நேரமாக இருந்தது. ஏன்னு சொன்னா ஃபித்னா ஃபசாதுகளை சமுதாயத்தில் உண்டாக்குகிற தீயோர்கள், நாயகத்தினுடைய காலத்தில் அதை முனாஃபிக்குகள் என்று நாம சொல்லலாம். அந்த முனாஃபிக்குகள் இஷாவுடைய தொழுகைக்கு முன்னாடியே தூங்கிடுவாங்க. ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னாடி தான் எந்திரிப்பாங்க. அப்ப இஷாயிலிருந்து ஃபஜ்ர் வரைக்கும் இவங்க ஃபித்னா இருக்காது. அதனாலதான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூட சொல்லுவாங்க, நாங்கள் நாயகத்தினுடைய மனைவிமார்கள், வீட்டு பெண்கள், எங்களுடைய தேவைகளுக்கு வெளியே செல்வதென்பது இரவு நேரத்தில் தான். அன்ன அஸ்வாஜ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குன்ன யஹ்ருஜுன பில்லைல். இன்னொரு ரிவாயத்துல வகுன்னா லா நஹ்ருஜு இல்லா லைலா, இரவில் மட்டும்தான் நாங்கள் வெளியேறுவோம். ஏன்னா அப்பதான் பெரிய ஃபித்னா ஃபசாதுகள் அந்த காலகட்டத்தில் இல்லாமல் இருந்தது. பாருங்க, அன்னை ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி, தொழுகையின் ஜமாஅத்தில் கலந்து கொள்வதற்காக பள்ளிக்கு வருவது சம்பந்தமாக நாம் முன்னாடி பேசியிருந்தோம். புகாரி ரிப்போர்ட் செய்த அந்த ஹதீஸிலும் கூட இஷாவுடைய தொழுகைக்கும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கும் நாங்கள் கலந்து கொள்வோம் என்பதாகத்தான் ஆத்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க. லொஹர் அசரை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் பள்ளிகளுக்கு செல்வதும் வீடுகளில் இருந்து பெண்கள் வெளியேறுவதும் அந்த காலகட்டத்தில் பெரிய ஃபித்னாவை உண்டாக்குகிற காரியமாக இருந்தது. அதுவே இரவு நேரத்தில் வெளியேறினால் பகலை விட அன்று இரவு ஃபித்னா குறைந்த ஒரு காலகட்டமாக இருந்தது. அதனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனு லிநிசாஇக்கும் பில்லைல், இரவு நேரத்தில் அனுமதி அளியுங்கள். அதன் பொருள் பகல் நேரத்தில் அனுமதி அளிக்க கூடாது என்பதுதான். அதுதான் அந்த வாசகத்தினுடைய உண்மை கருத்து. அதிலிருந்து பொய்யான ஒரு கருத்துக்கு அந்த ஹதீஸை இழுத்து செல்வதற்காக இவர்களாக சேர்த்தி கொண்ட ஒரு வார்த்தை தான் இரவில் அனுமதி கேட்டால் கூட கொடுக்க வேண்டும் என்பதாக. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பகலை விட ஃபித்னா அதிகமாக ஆகக்கூடிய சூழ்நிலை இருப்பது, பாதுகாப்பற்ற நிலை இருப்பது இரவில் தான். அதனால இரவிலேயே நாயகம் அனுமதி கொடுக்க சொல்லிட்டாங்கன்னா அப்ப பகல்ல கண்டிப்பா அனுமதி கொடுத்தே ஆக வேண்டும் என்கிற பொய்யான கருத்தை தான் பித்தலாட்டங்கள் செய்து ஹதீசுகளுடைய வாசகங்களை இவர்களுடைய சொந்த புத்திக்கு தோதுவாக மொழிபெயர்ப்பு செய்து விளக்கம் அளித்து வஹாபிசத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயங்களில் நாமும் நமது பெண்களும் மிக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும்.
இதே இந்த வீடியோல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, அதையும் சொல்லி கொண்டு முடித்து விடலாம். பெண்கள் வீட்டில் தொழுகிறதாமா சிறந்தது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பெண்கள் பள்ளியில் தொழுகிறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்துச்சுன்னா பள்ளியில் போய் தொழுகலாமா, அதில் எந்த தப்பும் இல்லைம்மா. நம்ம பள்ளியில் தான் பெண்கள் தொழுகிறதுக்குன்னு தனியாக எல்லா ஏற்பாடும் இருக்குது இல்லைம்மா, அதனால நம்ம இப்போ போய் தொழுகலாம். இப்ப அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அதை கவனித்தீர்களா? பெண்கள் தனியாக தொழுவதற்குண்டான வசதி வாய்ப்புகள் செய்யப்பட்டிருந்தால் பெண்கள் போய் தொழலாம். நம்முடைய பள்ளியில் அந்த வசதி வாய்ப்பு செஞ்சிருக்கிறோம், அதனால போய் தொழலாம்னு கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்தில பெண்கள் பள்ளிக்கு சென்றதை ஆதாரமாக வைத்துதானே நீங்கள் பள்ளிக்கு செல்ல தயாராகுகிறீர்கள். நாயகத்தினுடைய காலகட்டத்தில் மஸ்ஜிது நபவியில் பெண்கள் தொழுவதற்கு தனி இடவசதி செய்யப்பட்டிருந்ததா? நீங்கள் உங்களுடைய பள்ளிகளில் வைத்திருப்பதை போன்று ஹிஜாபுகள் போடப்பட்டு ஒரு இடத்தில் பெண்கள் ஒரு இடத்தில் ஆண்கள் என்பதாகவா சஹாபிய பெண்கள் தொழுதார்கள்? முதல் சஃபில் ஆண்கள் இருந்தால் அதற்கு நேராக பின் சஃபில் பெண்கள் நின்று தொழுதார்கள் என்பதாகத்தான் ஹதீசுகளில் இருக்கிறது. நாயகத்தினுடைய காலத்தில் நடந்ததை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்றால் உங்களுடைய பள்ளிகளிலும் ஆண்களுக்கு நேர் பின்னால் நின்றல்லவா நீங்கள் தொழ வேண்டும், எந்த ஹிஜாபும் இல்லாமல். ஏன் பெண்களுக்கென்று தனி இடவசதி செய்கிறீர்கள்? ஃபித்னாவை பயந்துதானே? அதைத்தான் நாங்களும் சொல்லுகிறோம். காலகட்டம் மோசமாக இருக்கிறது, ஃபித்னா ஃபசாதுகள் நிறைந்திருக்கிறது. இன்றல்ல, நாயகத்தினுடைய காலத்திற்கு பின்னால் மிக சமீபமாகவே இதை ஆராய்ச்சி செய்து முடிவு செய்தது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இந்த ஃபித்னா ஃபசாதுகள் நாயகத்தினுடைய காலத்தில் வந்திருந்தால் கண்டிப்பாக நாயகம் தடுத்திருப்பார்கள் என்று. அதுதான் ஷரீஅத், முஹம்மதியா ஷரீஅத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த ஷரீஅத்தில் பெண்களுக்கு பள்ளியில் இடம் கிடையாது தொழுகைக்காக. அவர்கள் அவர்களுடைய தொழுகைகளை தங்களுடைய வீட்டுக்கு உள்ளிருக்கும் அறைக்குள்ளிருக்கும் அறையில்தான் தொழுதாக வேண்டும். அதுதான் அவர்களுக்கு நன்மை தருகிற காரியமாகும். وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا.